ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பீர்க்கங்காய் பச்சடி. ஆமாங்க, துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது ஆந்திரா ஸ்டைல் துவையலுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். தோல் மட்டும் இல்லைங்க, நான் காயும் போட்டு செய்ய போறேங்க. அப்பதான் இன்னும் டேஸ்ட் அள்ளுங்க. இது என் பாட்டி சொல்லி கொடுத்த ட்ரிக். இதை பாருங்க, இந்த சைடு மட்டும் கட் பண்ணோமா அழகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே ஆஸ் யூஷுவல் தாங்க. அதே வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா கொஞ்சம் நிறைய எடுத்துக்கேன். ஏன்னா எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால புளியை போட்டுருங்க. எண்ணெயை நல்லா தாராளமாக ஊற்றுருங்க. ஒரு வதக்குங்க. தேவையான அளவுக்கு நம்ம ஊத்திக்கலாங்க. ரொம்ப இது ஆப்ஷன் தான். எனக்கு கொஞ்சம் டேஸ்டியா வேணுன்றதுக்காக நான் நெறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்களேன். ரொம்ப நல்லாருக்கும். வாசனையாவும் இருக்குங்க. இது வெங்காயம், தக்காளிய போட்டு கொஞ்சம் டைம் குடுங்க. அது வதங்கனது தோல போட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா தோல் கொஞ்சம் ரஃப்பா இருக்கும் இல்லையா? அது வதங்குனதுக்கு அப்புறமா இந்த காய போட்டுருங்க. அப்புறம் என்ன, ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விடுங்க. உப்பு போட்டுடுங்க. கலந்து வைங்க. அதுக்கு நல்லா மாங்கி வருங்க. அதுக்கப்புறமா பாருங்களேன், சும்மா தக 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 தகன்னு ஆயிடுங்க. குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமா சிம்ல வச்சு நீங்க மூடி வச்சீங்கன்னா, அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம டைம் குடுக்கணுங்க. இந்த துவையல் வந்து நீங்க சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எதுல வேணா சாப்பிடலாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இத ஒரு நாள் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, விடவே மாட்டீங்க. பீர்க்கங்காய் எப்ப பார்த்தாலும் வாங்கிட்டு வந்துருவீங்க. இந்த மாரி ஒரு தடவ செஞ்சு பாருங்களேன். ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்குங்க. சாப்பிடாதவங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இத பாருங்க, இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரலங்க. இதுதான் பக்குவம். இந்த டைம்ல ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸில போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். அந்த காலத்துலலாம் வந்து உரல் இருக்கும் இல்லையா? அதில வந்துட்டு உலக்கைய வச்சு இடிப்பாங்களாம். ஆனா நம்ம எங்க போறது உரலுக்குலாம்? அதெல்லாம் முடியுமா? அதனால மிக்ஸில சும்மா கொத கொதன்னு அடிச்சாலே போதுங்க. ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாதுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. நல்ல நல்லெண்ணெயோ இல்ல நெய்யோ ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. சூப்பரான டிஷ் ரெடி. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் என்ன மக்களே, நம்ம சேனல எப்பவும் போல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க. நாளைக்கு பார்க்கலாம் இன்னொரு வீடியோல. பாய்.